அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோவை கேளுங்க. உங்களை எளிமையான மனிதரை நீங்க எப்ப வேணாலும் இதை சந்திக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை என்ன வேணாலும் போய் கேட்கலாம். அதெல்லாம் ஒரு இது உங்களுக்கு எல்லாம் இப்போ ஊருக்குலாம் செஞ்சிருக்காரு. இப்போ எழுதி இப்போ நாடாளுமன்ற கூட்டமாக சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. அந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாம். வந்துடாம நீங்க நம்மளுக்கு மூணாவது கைத்தினத்துல போட்டுருங்க. காசு அக்காட்ட கொடுத்து போயிடுறேன். மறந்துடக்கூடாது கைத்தினத்துல போட்டுறேன் நான். சரி. ஆனால் சாட்டை துரைமுருகன் இந்த ஆடியோ வந்து சுட சுட வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மாங்குடியோட கையால் எடுப்பு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாக்காளருக்கு வந்து ஃபோனை போட்டு இந்த மாதிரி மாங்குடிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, 3ஆம் நம்பரில் இருக்க வந்து ஓட்டு போடுங்க, அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் சில விஷயமெல்லாம் இது மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு வீட்டில் அக்காட்ட என்ன கொடுத்துருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம், அதனால ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு திருட்டு வேலையை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க செய்ய வந்து பார்த்துருக்காங்க. நேர்மையாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மாங்குடி வந்து உத்தமம் தானே, மாங்குடி வந்து போன 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காருல பாருங்கள். சீமான்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், பிரபுலாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், சும்மா தேர்வு வைப்பாண்டினா ஒன்றும் இல்லை, நான் தான் இந்த மக்களுக்காக வந்து இந்த 5 வருஷம் செஞ்சுருக்கேன், திருப்பி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க துப்பு கட்டவங்க. ஏன்னா ஒன்றுமே செய்யலை. காங்கிரஸ் கட்சி ஒரு வீணா போன கட்சி. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத கட்சி. மாங்குடி வந்து அந்த மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அந்த ரோடு வசதி இல்லை, அங்கே வந்து அடிப்படை கட்டமைப்பு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. மாங்குடிங்கிறவர் அவர் வந்து பணத்தையும் சொத்தையும் புகழையும் சேர்த்துக்கிட்டாரு ஒழிஞ்சு, நல்லா சொத்து சேர்த்துக்கிட்டு கார்த்திக் சிதம்பரட்டையும் அந்த சிதம்பரட்டையும் வந்து நல்லா எடுப்பாக இருந்துக்கிட்டு அந்த சொத்து சம்பாரிச்சுக்க ஒழிஞ்சு அந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. அப்போ தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே பண்ணாதவர் என்ன பண்ணோம், நேராக போய் மக்கள்கிட்ட வந்து காசை கொடுத்து, அதான் மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குல்ல, காசை கொடுத்துட்டா ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் பாலில் அதுலாம் சத்தியம் பண்ணால் ஓட்டு போட்டுருவாங்க, காசு கொடுத்து மக்களை ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட காசை கொடுக்கறதுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இந்த மாங்குடி டீமு. அந்த அடிவானன் சாட்டுதல் வந்து வெளியிட்டார். எப்படி வந்து காரைக்குடி பிரபு உஞ்சடி அம்பலம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு சுயேட்சை எம்எல்ஏகளுக்கு சுயேட்சையாக நிற்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டு காசு கொடுத்து விலைக்கு வாங்கின பார்த்தாரோ, அதே மாதிரி ஒரு திருட்டு வேலையை மாங்குடி வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இது இருக்குது. இதில் நம்ம எல்லாத்தையுமே தெரியும், காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி. அப்போ சீமான் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன வேலையெல்லாம் போயிரும்ல, அதனால பணத்தை வந்து கொட்டி தீக்கிறாங்க. அதுலேயே அண்ணன் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். அண்ணன் சீமானுக்கு வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எல்லாம் தன்னிச்சையாக கூட்டங்க. ₹1 கொடுக்காம இவ்வளோ கூட்டத்தை காட்டுறாரு. ₹1 கொடுக்காம சீமானை பார்க்க மக்கள் வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் வந்து ரசிக கூட்டதும் இல்லை. சீமான் வந்து வந்துட்டார், அவர் திரை நடிகர்னு வரல, அவர் வந்து மக்களுக்காக போராடி இருக்கார். சீமான் இந்த மண்ணோட மைந்தேன், காரைக்குடி மண்ணோட மைந்தேன், அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பேர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கூடுறாங்க, தன்னிச்சையாக வந்து கூடுறாங்க. சீமானை பல கிராமங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்தால் சரி பண்ணுவேன் அப்படின்னு சரியான ஒரு வேலையை பார்த்துருக்காரு, சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு, எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி 4 நாள் காரைக்குடியிலே தங்கி காலையில் வாக்கிங் போய் எல்லா மக்களையும் செஞ்சு வீடு வீடாக சந்திச்சு, நான் வந்தால் இலவச கல்வி கொடுப்பேன், நான் வந்தால் இலவசமாக உங்களுக்கு மருத்துவம் வந்து பார்ப்பேன், நான் வந்தால் இலவச தண்ணி கொடுப்பேன், நான் வந்தால் இங்கே வந்து லஞ்ச லாவணியோ ஊழாதெல்லாம் இருக்காது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உண்மை நேர்மையுமா அவர் ஓட்டு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஓட்டு கேட்குறனால காரைக்குடி மக்கள் வந்து எது காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கேடுகட்ட கட்சிக்கு போனோம், நம்ம சீமானுக்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்காங்கல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு காசை வந்து கொட்டி எப்படியாவது ஓட்டை பறிக்கலாங்கிற ஓட்டு பறிப்பு அரசியலை வந்து இந்த காங்கிரஸ் கட்சியோட மாங்குடி வந்து வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் கார்டை வந்து பாருங்கள். இதெல்லாம் இந்த எம்பியாக இருக்கிறவருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தனியாக ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை பயன்படுத்திட்டு திருட்டு வேலை வந்து பார்க்குறாங்க. அந்த பெரிய மனிதர் போர்வையில் திருடங்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய மனுஷனாக இருப்பான். ஊரே அந்த மனுஷன் அவனை பார்த்தா பாடுறா பெரிய வீடு வச்சுருக்கான், பெருசாக அப்படி இருக்கான் அப்படி பார்த்தா அவன்கிட்ட இருக்க பூரா திருட்டு காசாக இருக்கும், திருட்டு பயலாக இருப்பான். அப்படி மாதிரி ஒரு திருட்டு பயலாக இருக்காரா இந்த கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பறக்கும் படம் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் சிதம்பரத்தோட அலுவலகத்துக்கு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா கிட்டத்தட்ட 13.40 லட்ச ரூபா பணம், ரொக்க பணம் இருக்குது. எதுக்கு அந்த பணத்தை அவருடைய அலுவலகத்தில் வச்சுருக்காரு? இதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் நடந்துகிட்ருக்கு. தேர்தல் விதிமுறை வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளோ லம்பான பணத்தை அதை கையில் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து வச்சுருக்காரு. ஏன் வச்சுருக்காருன்னா ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்க. இதே இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து இவ்வளோ பணம் வச்சு பிடிச்சிருந்தா என்ன வச்சுருந்தா போலீஸ் வந்து டக்குன்னு சோதனை போட்டுருவாங்க, காரில் கொண்டு போனால் சோதனை போட்டுருவாங்க. அப்போது இந்த அலுவலகத்தில் வந்து பதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லம்ப் அமௌண்ட்டாக கொண்டு வந்து இந்த அலுவலகத்தில் பதுக்கி வச்சா அங்கே வந்து போலீஸ்லாம் யாரும் வந்து சோதனை பண்ண மாட்டாங்களா? அதனால இந்த கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பெரிய மனுஷன், சீமான் அவர்கள் இங்கே வீடு இருக்குதா, சீமானுக்கு வந்து இங்கே ஓட்டு இருக்குதா, சீமானுக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட இவர் சிட்டிங் எம்பியாக இருக்க
இவர் என்ன வாரியான ஒரு வேலையை பார்க்குறாருன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க காசை வந்து பதுக்கி வச்சுருக்கார். இதில் அதை விட உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, அவர் வந்து பதுக்கி வச்சுருக்காருல்ல, அதை வந்து காவல்துறை வந்து பார்க்குறாங்க, பறக்கும் படை வந்து பிடிக்கிறாங்கல்ல, அந்த பிடிச்ச 13 சில்லற லட்சத்தையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பணத்தை பிடுங்கிட்டு ஓடிருக்காங்க. சரி பிடுங்கிட்டு ஓடினாங்கன்னா போலீஸ் துரத்தணும் இல்லையா, அந்த வண்டி சாவியும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதையும் திருடிட்டு போயிருக்காங்க. திருட்டு பசங்க பணத்தை வந்து திருட்டுத்தனமாக கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட. அந்த பணத்தை பறக்கும்படி கைப்பற்றுனா அந்த பணத்தையும் பிடுங்கிட்டு மேற்கொண்டு சாவியும் அந்த வண்டி சாவியும் வந்து பிடுங்கிட்டு போயிருக்காங்க. இவங்க தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு யோகியம் பாருங்கள். எல்லாம் திருட்டு பைய, பூரா காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஆள் பூரா திருட்டு பைய அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மக்களுக்கு காசு கொடுக்க பணத்தை படிக்க வச்சு கையங்காலமாக சிக்கினா இந்த கார்த்திக் சிதம்பரம் கும்பல் வந்து இவ்வளோ பெரிய ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்துருக்காங்க மக்களே. நான் இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் வந்து கடத்துங்க. அதாவது காரைக்குடியை பொறுத்தவரை அண்ணன் சீமான் தான் ஜெயிக்க போகிறாரு. சீமான் அவர்களுடைய கோட்டையாக வந்து மாறிடுச்சு. அண்ணன் சீமான் காரைக்குடி போனோம் அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் வந்து பயம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த மக்களுமே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், அண்ணன் சீமான் குறிப்பு சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர வேளாண் மக்கள் இருக்காங்களா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பறையர் முடிவு பண்ணிட்டாங்க, சீமானுக்கு தான் இங்கே ஓட்டுன்ட்டாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார் முடிவு பண்ணிட்டாங்க, சீமானுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஓட்டு போட்ட கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ், மெயினாக முஸ்லீம்ஸ் 8% இருக்காங்க, நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக பூச்சாண்டி காமிச்சிருந்தாங்க, இதுக்கு மேலே அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஏன் நம்ம சீமானுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்மளால வந்து சர்வே எடுக்க போனால் 48%. அது மட்டும் இல்லாமல் களத்தில் நாம் தமிழ் சார்பாக கிட்டத்தட்ட 4000-5000 பேர் வந்து வீடு வீடாக போய் ஓட்டுக்கிறாங்க. சீமானுக்கு ஓட்டு போடுங்க, மாற்றத்துக்காக வந்து ஓட்டு போடுங்க, காரைக்குடியில் கட்சியோட தலைவர் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மண்ணின் மைந்த சீமான அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, ஊழல் லஞ்சம் இல்லாமல் இருக்கணும், பசிப்பட்டினி இல்லாமல் இருக்கணும், வேலை வாய்ப்பு வேணும்னா அப்படின்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, அண்ணன் சீமானுக்காக வந்து ஓட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானுடைய அம்மா இருக்காங்களே அண்ணம்மாள், அவங்களும் போய் ஓட்டு கேட்குறாங்க. அப்போது சீமானுக்கு வந்து அந்த காரைக்குடி தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் போது 40% வரப்போகுது. அதனால பயந்தவன் என்ன பண்ணுவான், இதே வேலையை தான் பார்ப்பான். சும்மாவே திமுககாரங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டுக்கு வந்து 2000-5000 வரையும் கொடுப்பாங்க. அப்போ இந்த இதில் டஃப் ஃபைட்டு. அதனால தானே ஒரு பக்கம் காரைக்குடி பிறப்பு வந்து அண்ணன் சாட்டை திரும்ப வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆதன் தமிழுக்கு 5 லட்சம் ரூபாயாங்க. பாருங்கள், ஆதன் தமிழ்காரன் யோக்கியமாக இருந்தான். எனக்கு அந்த மாதேஷை பார்த்தாலே கடுப்பாக வருது. ஏன்டா மாதேஷ், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியிருக்கு. 5 லட்சம் ரூபாவா பணத்தை வாங்கிட்டு போய் அந்த பல்டாக்டர் பயல்கிட்ட போய் கேள்வியை கேட்டு வந்துருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, ப்ரொமோஷன் ஒரு கேடு. சரி பிகேன் உட்ஸு அவங்க தான் பண்ணுறாங்க, அந்த ஒரு யாரோ ஒருத்தரை வச்சுட்டு ஈரோடு மயசாக வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க, அவர் 5 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இந்த ஆள் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். அந்த காரைக்குடி பிரபு வந்து காசை கொடுத்து ஒரு இடத்துல ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஆள்டே அந்த உஜ்ஜயினி அம்பலத்தை வச்சு ஒரு சுயேட்சை வேட்பாளர் விலைக்கு வாங்குறது, ஆளை வந்து இப்போ 1000 பேர் கூட்டு வரியா 1 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லி என்னென்ன திட்டத்தனை பண்ண முடியுமோ எல்லாம் காரைக்குடியில் எதிர்கட்சிக்காரங்க பண்ணிருக்காங்க. அந்த சூழ்ச்சியெல்லாம் மீறி அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். அதான் கள நிலவரமாக இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.